முதல்ல இறைவனுக்கும் பிரேயர் சாங். என்னோட தம்பி குமாரத்தை சுத்தி என்கிற வேதவெள்ளி வரைய ஆகஸ்ட் மாதம் 22 அவன் கல்யாண விஷயம் ஆகிட்டு எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அதுதான் தெரியும். वेदांताचार्य परिजो मे सन्निधत्तां सदा विधि वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सुप्रवतीशकं यद्वेत्रशिखरस्वन्ते विश्वमेदत्यवस्थितं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिविद्यानगम्यं वन्दे विष्णुं शवभयहरं सर्वलोकैकनाथम् मेघश्यामं पीतकौसेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोपासिताङ्गं पुण्यो वेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथम् श्री सुदर्शनाय हेतिराजाय नमः। कल्पान्तार्कप्रकाशं त्रिभुवनमखिलं तेजसा पूरयन्तं प्रकाशं शकेशं त्रिपुरभयदं भीमतं श्राद्धहासं शङ्खं चक्रं गदाब्जं ऋतुधरमुसलं चापपासानुसारी विप्राणं तोतिराजं मनसि मुररिपुं आगये चक्रराजं शङ्खं चक्रं च चापं परशुमसि विष्णुं शूलपाशाकुशां च विप्राणं वज्रकेटम् असमुसरखदा कुन्तमद्युक्तदं श्रं ज्वालाकेशं त्रिनेत्रं शरतनलनिभं हारकेयोरभूषं ध्याये षट्कोणसंस्थं सकलत्रिभुवननागसंहारचक्रम्
இந்த மாதிரி எழுதி வாசிச்சு வர்றேன், எல்லாரும் கழிக்கணும். श्रीमान वेंकटनाथाय कविताकेसरी वेदांताचार्य वरियोरे विदत्तां सदारहे வெண்தல அம்புயத்தொல் இலங்கும் அருகோண விசை வன்பணிலம் திகிரி வலைவில் வலைவாய் முஷலம் தென்கையில் அங்குசம் சீர்திகழும் கதை செங்கமலம் என்பனை ஏந்தி நின்றான் எழிலாள் இளையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் பரமபத கண்டத்தில் முதல் ஸ்லோகமாக இதில் சாதிச்சிருக்கார். முதல் மாதமாக சாதிச்சிருக்கார். பெருமானுக்கு ஈடானவர், பெருமானை போல பிரகாசிக்கக்கூடியவர், பெருமானை போல ஆயுதங்களை தரித்தவர் சுதர்ஷனாழ்வார். வெறும் 8 ஆயுதங்களை தைக்கிறார், ஒரு ஆயுதங்களை தைக்கிறார் பெருமானை போலவே. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சுதர்ஷன் இவர். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னாக்கா, 8 இதழ் கொண்ட தாமரைகள், இந்த அம்புயல் 8 இதழ் கொண்ட தாமரையில் அருகோணம் உள்ள யந்திரத்தில் 8 கைகளில் சங்கு, சக்கரம், வில், கோடரி, உலக்கை, மரவெட்டி, கதை, தாமரை போன்ற 8 ஆயுதங்களை ஏந்தி பிரகாசிக்கிறார்னு அர்த்தம் இருக்கு. அவர் நம்ம ரட்சிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஆகும். அவர் எம்பெருமான போல பிரகாசிக்கக்கூடியவர், துயர் தீர்ப்பவர். எம்பெருமான் பொறுப்பறிந்து அவருக்கு சங்கடம் ஏற்படும் போது கூட இவர் செயல்பட்டு எம்பெருமான சங்கடத்தை நீக்கக்கூடியவர். அவர் நீக்க மாட்டாரா? நிச்சயமா நீப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குலாம் உண்டு. அதனால தான் நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஆத்திரையோ இல்லை வெளியிலையோ ஃபேக்ட்ரியில் டெம்பிளெல்லாம் சுதர்சனம் அடிக்கடி பண்ணுறதுக்கு காரணமே நம்முடைய சங்கடங்கள் தீரணும், லாபங்கள் போகணும் அப்படின்றதுக்கோசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சம்பிரதாய ரீதியாகவும் பண்ணுறோம். இப்போது இந்த புஸ்தகம் அமெரிக்காவில் இருக்கிற கப்பலோன்ற ஒரு தேசத்தில் விஜயராகவன் சக்கரவர்த்தின்னு வைகை பாச சொந்த ஊர் அவர் இந்த புத்தகத்தை பண்ணியிருக்கார். 1.5 வருஷமாக பாடுபட்டு இந்த புத்தகம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா, நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கா. அதனால் இது ரொம்ப நாள் இது பண்ணணும் சம்பிரதாய விரோதம் இல்லாத இருக்கணும், மற்றவாளுக்கும் சங்கடம் இல்லாத பண்ணணுன்ற ஒரு பாகத்தில் பண்ணணும். சுவாமி மாராயண சுவாமிகள் பண்ணுற ஹோமங்கள்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பண்ணி இதெல்லாம் யோசித்து அனுபவத்தினால இந்த புத்தகத்தை அவர் பண்ணியிருக்கார். அந்த புத்தகத்தை பரிசீலனை பண்ணி எடிட் பண்ணி அதை பரிமளிக்க வச்சது மாராயண சுவாமிகள் தான். அது நமக்கு பெரிய பாக்கியமாக அமைந்து அது பெரிய விசேஷம். நமக்கு இந்த சுவாமியோட கருணையினால நமக்கு ஏதோ கொஞ்சம் சம்பிரதாயம் மாறிவிட போயிருக்கோம். அது மாதிரி தான் இருக்குது. மற்ற சம்பிரதாயம் விரோதம் இல்லாதபடி இந்த புத்தகம் வந்திருக்குனாக்கா சுவாமியோட பரிபூர்ண கடாட்சத்தை நம்ம நிச்சயமாக நம்ம பாராட்டணும். அவருக்கு நான் தன்யவாதங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கோதை வருஷம் வைகாசி மாதம், இப்போ சித்திரை நட்சத்திரம் நடந்துருக்கு. இந்த நட்சத்திரத்தில் இங்கே ஒரு சுதர்சனாழ்வார் ஏறுங்க. இந்த சுதர்சனாழ்வார் விக்கிரகம் இப்போ பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறோம்னா, என்னுடைய மாதாமகர் வம்சம் ஈச்சம்பாடி சுவாமி, அவர் அந்த வம்சத்தில் இருக்கவர் இந்த சுவாமி. இவர் தான் ஈச்சம்பாடி சொந்த ஊர். அந்த சொந்த ஊரில் இவரும் ஈச்சம்பாடி வம்சத்துக்குன்னு ஒரு ஊர் உண்டு. ரொம்ப நாளாக சிதனமாக இருந்தது. அது இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக அதில் திருக்கோயில் கட்டி விஜயவல்லி நாயகா சமேத விஜயராக பெருமாள் ஸ்தாபனம் பண்ணி பிரம்மோத்சவம் நடந்துட்டு எல்லாம் நமக்கெல்லாம் நடந்துட்டு அந்த இடத்துல ஒரு சுதர்சன விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு அடியோட ஆச்சாரியர் இவரோட தோப்பனர், இவருக்கு பெரியப்பா அடியோட சொந்த மாமா, அவர் பேரில் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். அது மூலமாக ஏதோ வியாபாரிச்சு அங்கங்கே கொஞ்சம் மிச்சம் கேட்டு பிக்ஷம் வாங்கி இந்த சுதர்சன விக்கிரகத்தை பண்ணியிருக்கோம். இவர் அவருக்கு அந்த சுவாமிக்கு சசமானம் நடக்க போகுது ஆடி சித்திரை. இது ஆடி சித்திரையோட பிரதேசம் பண்ணலாம்னு ஒரு அபிப்பிராயப்பட்ட போது அது கொஞ்சம் நாள் நன்னாயின்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு முன்ன ஒவ்வொருத்தர் கிரகத்துக்காக வந்துக்கலாத்துக்கு ஏறிட்டு இருக்க. இன்றைக்கி நம்மாத யாருக்குடைய பாக்கி எதாச்சியாக அமைஞ்சது. நத்திங் இஸ் பீப்புள் ஆர்ட். இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண இன்றைக்கி 10 நாளைக்கு வேணும் எனக்கு தெரியாது. இந்த பெருமாள் இங்கே ஏற போராடு 10 நாளைக்கு எனக்கு தெரியாது. சங்கல்பத்தில் இன்னைக்கு இந்த சர்வசாம புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுற இந்த இடத்துல ஏழுன்றது நம்ம எல்லாருமே கிடைச்ச பாக்கியம். அது நம்ம கிடைச்ச இந்த பாக்கியம் நம்ம பந்துக்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஆனால் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரிவிக்கப்பட்டது. இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பேர் அந்த விஜய் வேண்டப்பட்டவா எங்களுடைய பந்துக்கள் ஆச்சாரிய வர்க்கம் சுதர்சன பெருமாள் இவ்வளோ பேர் எழுதி இந்த வைபவத்தை நடத்தி இருக்கிறார். இதில் இந்த சபையில் கூடியிருக்கிற மகனீயர்கள் சௌபாகியவதிகள் அத்தனை பேரையும் சபையில் அமைந்திருக்கிற இந்த சுவாமிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று சவணம் பதிப்பகத்தா சார்பாக வரவேற்று
மகிழ்ச்சி அடைகிறேன். தன்யோஸ்மி. எல்லோருக்கும் என் மனமார்ந்த நமஸ்காரங்கள். A special welcome to Maloran Swamigal, Chinni Swami and N.S. Jagannathan Swamigal. We are deeply honored by their presence. I further welcome all those present here, particularly Janakavalli, Srinivasachar, Punikundram Jagannathacharyar, my classmates and batchmates Nandakumar, Sri Venkatachalam, Sri Veeraraghavan, Sri Sheshadri, if you are here, Sri Parthasarathi, and my sisters Padma and Kalyani, and my nephew Bharat and his wife. At the outset, my apologies for using the modern Manipravalam, mixing English and Tamil in my talk. It is perhaps the merits of so many of my previous births. Adiyenudiya Paramabhagyavashantinal, I had the fortune of interacting with Maloran Swamigal, Janakavalli Srinivasachar, and Pulikundram Jagannathachar. This book is a product of teamwork, and I am deeply indebted to Srinivasachar and Jagannathachar. There is no question in my mind that without their extraordinary support, this book would not have taken its present shape. Regarding my own efforts in putting together this work, நான் இதை பெரிய சாகசம் என்றே எண்ணுகின்றேன். இவ்வளவு மகான்கள் இருந்தும் அடியேன் இதை செய்வது ஒரு துணிவான காரியம் என்றே எண்ணுகின்றேன். கோரம் குலிங்க சகுனேர்வ சேஷ்டிதம்மே. ஒரு குலிங்க பக்ஷி சிம்மம் கொட்டாய் விடும் பொழுது அதன் பல் இடுக்கில் இருந்து மாம்சத்தை எடுப்பார் போலே அப்பேற்பட்ட சாகசமான காரியம் என்று எண்ணுகிறேன். ஆனால் உண்மையில் எம்பெருமான் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான். நாகம் கர்த்தா ஹரிகர்த்தா. இதே தியானத்துடன் அடியேன் இந்த ஒர்க்கை பெருமாளுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். But I also wanted to share the inspiration as well as the encouragement on this matter that came from my association with the great Mahatma Sri Navalpakam Devanadachar. He was at that time teaching in the Andavan Pathashala at Srirangam. And when I was studying at REC Trichy, I used to visit him during summer, during holidays. And he used to walk me to the river Kaveri and teach me the entire Nitya Karmanishtanam as per the Gopaladeshika Annikam. And I also learned a few sections from the Vedas. And he also introduced me to the Homa mantras, Agni Mukham, and several mantras associated with performing a Homa. So that basically made me very curious to know more about our way of performing Homas. And especially when I got myself associated with the various temple activities in the USA, Homa is a very integral part of the worship system here. And I found out that there are very few books available on Sudarshana Yajna, and I thought that this void can be fulfilled by making an humble attempt to put together a book like I did, with the support and guidance of Sri Maloran Swamigal and with the help of Jagannathachar and Srinivasachar. So this is indeed a short background of what inspired me to do this work, as well as how we have been
successful through Premal's Anugraham in publishing this book. I am very grateful for all the sponsors. Their support was very essential in completing this work. My friends Shrikar, Srinivasan, Muralidharan, and Shrikar, Srinivasan, Muralidharan, and Balasubramaniam, Bala. So they were all very instrumental in helping me fund this publication. I'm also grateful to Venkat, Veera, and Nandu and others who have who have contributed in being the first receiver of these books. So I'm grateful to all of you for attending this function, and again my thanks to Mr. Jagannathan, Parikundram Jagannathan, for organizing this function and putting together a great program for the book release. Thanks a lot, everyone. Thanks a lot, everyone. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि देवाधिनाथकमदाप्रतरेशपूर्वां दीप्तां तनां गुरुकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुवङ्गिमहं प्रपद्ये सदा पदेव सद्गुरुं सुधीन्द्रकृष्णदेशिकं सदा श्रजयमदेशिकं रमानिवातराघवं यथा यत्तं जगच्चक्रं कालचक्रं च शाश्वतं पातु वस्तत्परं चक्रं चक्ररूपस्य चक्रिणः. எழுதுகிற பாகவதாடுக்கெல்லாம் அடியெடுத்தான் பிரணாமங்கள். ஜெகநாதாச்சார சுவாமிக்கும் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமிக்கும் அடியெடுத்தான் விசேட பிரணாமங்கள். இந்த புஸ்தகத்தோட விஷயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, அவர் விஜயராகவன் சாமி ஒருவர் பிஎஸ்சி இங்கே வரச்சே ஒரு மாதம் 2 மாதம் இந்த சுவாமி இங்கே இருப்பார். அங்கே இருக்கச்சே அவர் மந்திரங்கள்லாம் எனக்கு சொல்லிக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு வந்து கேட்டேன். சரி சுவாமின்னு சொல்லி அவர் வருவார். வந்தார்னா வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்பி சொல்லி அதை 1 டைம் 2 டைம் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி அந்த மாதிரி கற்றுட்டு போவேன். அதில் தான் அவருக்கு வந்து அடியெடுத்து பரிச்சயம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா ஸ்பஷ்டமாக சொல்லுது. ஏன்னா ஸ்வரம் கரெக்டாக இருக்கும், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது அவர் சொன்ன போது தான் எனக்கு தெரியும். சின்ன வயசில் வந்து சொல்லிட்டா தான் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அதை எடுக்கலாம். நமக்கு கடைசி அந்த சமயத்தில் 60 வயசில் போய் சொல்ல ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான், ஸ்வரம் கொஞ்சம் வருது கஷ்டம்தான். அதனால் அவருக்கு வந்து அந்த மந்திரங்கள்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. திடீர்னு ஏதானா ஒரு வைதிகத்துக்கு ஒரு சின்ன ஒரு புண்ணியாவாஜனம் பண்ணணும்னா கூட எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது, நம்மளவா யாருமே கிடையாது. அதனால் நீ இது வந்து அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு அதை ரெக்கார்ட் பண்ணிப்பேர். அதுக்கப்புறம் அதை வந்து பிரயோகத்தை என்னன்னு கேட்டுப்பேர். அதுக்கப்புறம் அதை போய் அங்கே ரெக்டிஃபை பண்ணிப்பேர். ஃபோன் ஒன்றுல இல்லாட்டா மெசேஜ் அனுப்புவார், இது கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு. பட் ரொம்ப வந்து பேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் ரொம்ப விசுவாசம். அவருக்கு வந்து அதை கற்றுக்கிறதுல ரொம்ப பிரீதி. இந்த வரைச்சே அவாத்தில் அவருடைய சிஸ்டர் ஆத்தில் வந்து இது ஹோமத்துக்கு வந்து வந்திருந்தோம். அப்போ சுவாமி வந்திருந்தேன். அப்போ நாங்கள் வந்து சுதர்சன ஹோமம் அடியேன்னு தான் அங்கே பண்ணி வச்சேன். பண்ணி வைக்கச்சே அப்போ விசாரிச்சுட்டு இதெல்லாம் இருக்கேன்னு இதெல்லாம் ஆகச்சே ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தடவை பண்ணுறான். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பண்ணுறவாளே பார்த்தோம்னா சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. விதம் வந்து சில மந்திரத்தை ஆட் பண்ணுவா. இல்லை சில பேர் வந்து நாங்களாம் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ஷோ போசணும் சில இதெல்லாம் ஆடுறது போடுறது இது இந்த மாதிரி நிறையா இருக்குது. எதோட எதை சேர்க்கலாம் சொல்லுவாங்க. அதாவது இருப்பேயும் பேப்பையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். பேய் சேர்த்தான்னு சொல்லுவாள். அப்படின்னு என்னென்னா இருப்பேயும் பேப்பையும் இருப்ப மரத்தையும் வேப்ப மரத்தையும் சேர்க்கக்கூடாது. அது ரெண்டும் அதனால தான் அதை பார்த்து போடுவாள். ஜன்னலுக்கு போடச்சே இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்பாவாக வந்து அவளுடையதான இஷ்டத்துக்கு தோணிற மந்திரங்கள்லாம் ஏதோ ஒரு லாஜிக்கு, ஏதோ ஒரு கிரமம்
அதில் சொல்லிகிட்டே இருந்தா. இது அவருக்கு வந்து நிறையா கேட்கவே, அங்கேயும் ஃபாரின்லேயும் அவர் நிறையா இங்கேருந்து போகிறா இல்லையா, அவள்லாம் பண்ணுறதையும் பார்க்குற, இங்கேருந்து கேட்ட உடனே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இதுக்கு யதார்த்தமாக இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அவருடைய ஆரம்பிச்சது தான். இதில் பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னு சொன்னால், எதுவுமே ஆரம்பிக்கிறதுன்றது சுலபம், அது ஒன்றும் பெரிய கட்டம் கிடையாது. வாயால் சொல்லிட்டு போயிடலாம், அதை எடுத்துவே இதை எடுத்துவே இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது, அதுதான் நிஜமாவே அவர் சொன்ன சுதர்சன ஆழ்வாருக்கு பெருமாள் மாதிரி இருக்குன்னு. எங்களுக்கு பெருமாள் மாதிரி ஒரு சங்கு சக்கரமோ சீனிவாசமாகவும் ஜெகநாதமாகவும் நிஜமாவே சொல்லுங்கள். எல்லாருக்கும் எப்போ சிஸ்டமில் உட்காந்துருக்கானே தெரியாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த உடனே அவர் உடனே அனுப்பிச்சிடுவார். அடுத்த 10வது நிமிஷத்தில் எனக்கு புரியுது வந்துடும். மொத்தம் சொல்லியாச்சுன்னா அது எப்படி எனக்கு போயிடும், யார் பிடிச்சி எனக்கு போயிடும். அதே மாதிரி எப்போ ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, வேறு ஒன்றும் சிஸ்டம் இல்லை ஜெகன்மோகன் அப்படியே. ஆனால் இப்போ 2 பேரும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எப்படியானா ஒரு புக்கு போடலாம், ரெண்ட் அவுட் எடுத்து போடலாம், அதை ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம், இது ஒரு ஸ்பைரல் போடலாம். ஆனால் அந்த ஒரு புஸ்தகம் நல்லா பரிமளிக்க வருதுன்னா அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட அட்டை வேணும். அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட அட்டை தான் வருது. ஏன்னா அது இல்லைன்னா அந்த புஸ்தகம் பரிமளிக்காது. அது பேர் என்ன சொல்லுவோம், ஸ்பைரல் பெயிண்டிங் பண்ணது அப்படின்னு ஏதோ சொல்லுவோம். அந்த புஸ்தகம் அப்படிங்கிறது அது 2 பேரும் அதே மாதிரி வார்த்தை சகதர்மினி கண்டிருக்காங்க. அவளை சொல்லணும், எப்போ பார்த்தாலும் அங்கேயே உட்காந்து இம்சை பண்ணாமல் அதை சொல்லி கேட்டுட்டே காஃபி கொடுத்து அவளை சப்போர்ட் பண்ணுறா இல்லையா. அதனால அவளுக்கும் இந்த விஷயத்தில் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். அவள் ஏன்னா பெருமாளுக்கே சொல்லச்சு வந்து எதிராக விசேஷமாக சொல்லப்படுதுன்னா அசேஷா நான் ஜடபோ விஷ்ணு பத்னி அப்படின்னு. அந்த பத்னின்ற சப்தம் என்ன வருதுன்னா, எந்த இடத்துலாம் தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ, எந்த இடத்துல யாகம் பண்ணுறாளோ அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் அவளுக்கு பத்னின்னு பேர். மற்ற சமயத்தெல்லாம் பாரியான்னு தான் பேர். பாரியான்னா தாங்க வேண்டியவள் அப்படின்னு அர்த்தம், பர்த்தான்னா தாங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ யஜ்யங்கள் அப்படின்னு வரும்பொழுது எந்த இடத்துலாம் தர்மானுஷ்டானம் பண்ணுறோமோ அங்கே அவனுக்கு எஜமானன்னு பேர், அந்த இடத்துல அவளுக்கு பத்னின்னு பேர். ஸோ அதனால இவ்வளோ பெரிய ஒரு தர்ம காரியம் நடந்தது அப்படின்னா விராட்டியோட அனுகிரகம் எப்படி இருந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவேரோ அந்த மாதிரி பேக் போனால் வந்து அவள் 2 பேருக்கும் அவள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா. நம்ம பாராட்டணும். இதனுடைய விசேஷம் ஏன் அப்படின்னா, அவர் ஏதோ புஸ்தகம் போடலாமே சுதர்சனம் போடணும் அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பద్ధதியே இல்லை அப்படின்னு. இதுக்கு நிறையா வந்து அவர் நிறைய அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். இதில் இருக்குது, இதில் இந்த மாதிரி இருக்குது, அதில் இந்த மாதிரி இருக்குது, இதை போடலாமா, ஆகமத்தில் எப்படி இருக்குது, இதில் இந்த ஆகமத்தில் எப்படி இருக்குது, நிறையா ரெஃபரன்ஸ் வந்து அமைச்சுட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து எந்த விதமான இதுவும் இல்லாமல், அதாவது இது எப்படி அப்படின்னா சம்பிரதாயங்கிறது யாரோடத்தையும் மாற்ற முடியாது. நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் சம்பிரதாயம் வந்து மாற முடியாது. ஏன்னா மாறினோம்னா கஷ்டம். அதனால தான் அந்த சம்பிரதாயத்தையும் மீறாமல் அதே சமயத்தில் யாருக்கும் எந்த விதமான இதுவும் கஷ்டமும் இருக்கக்கூடாது. அதாவது என்ன, இதில் இந்த மாதிரி சொல்லிருக்க அந்த மாதிரி என்ன உண்மை இருக்கோ அதை மட்டும்தான் இதில் இருக்கும். இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அத்தியனம் பண்ணி இது பண்ணவா, அதாவது சமீபத்தில் தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சவா தாராளமாக இந்த புஸ்தகத்தை அப்படியே உபயோகம் பண்ணலாம். தெரிஞ்சுட்டாங்கன்னா இந்த புஸ்தகத்தை அப்படியே தாராளமாக உபயோகம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரக்கிரியையில் ஆரம்பிச்சாச்சுன்னா கடைசி பரியந்தம் அதில் இந்த புஸ்தகத்தில் அந்த விஷயத்தில் மேக்சிமம் அடியேனுக்கும் தெரிஞ்சு பெரியவாளுடைய புஸ்தகங்கள்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கும். எதுவெல்லாம் கிடையாது, அவரும் ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இருக்குது, இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது, நிறைய ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து எடுத்து ஓரளவுக்கு இது பண்ணி. இதில் பெரிய சப்போர்ட் என்னென்னா ஜெகநாத மாமா ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் சொன்னேன்னா எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அஷ்டோத்திரம் அதெல்லாம் வேணும் அப்படின்னு. ஓகே மாமா நான் பார்த்து அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லியாச்சுனால 2 நாள் ஆகும்னு அர்த்தம். ஆனால் என்ன ஆகுனா அதுக்குள்ளே என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சர்ச் பண்ணி எங்கே இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி 2 இருக்குது இதில் போட்டுடலாமா, அவ்வளோதான். சரி நம்மளுக்கு ஒரே வேலை தான். ஓகே சரி, இதுதான் நம்மளுடைய வேலையாக இருந்தது. அது பூர்த்தியாக அவர் வந்து உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் இதில் என்டையராக அவர் சொன்ன மாதிரி என்டையராக ஒரு டீம், அந்த ஒரு டீமோட சக்ஸஸ் தான் வந்து இதில் பின்னாடி இருக்கிறவாள் இருக்கா. பிரத்யக்ஷத்தில் இருக்கிறவாள்னா நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம், பரோட்சத்தில் யார் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, பின்னாடி யார் தான் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த ஒரு புஸ்தகம் ஒரு சக்ஸஸாக வந்துருக்கு, இன்றைக்கி வந்து இதை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பகவத் கிருபை. அதுக்கேற்ற மாதிரி பெருமானோட அனுகிரகம் இன்னைக்கு அவர் சக்கரதாழ்வார இங்கே எழுதியிருந்து பெரிய வாடெல்லாம் கைங்கரியம் பண்ணுறவா வாடெல்லாம் வந்து சொல்லுவேன். நம்மளுக்கு எது கஷ்டம்னு என்ன, அடியார்கள் கிடைக்கிறதா நம்மளுக்கு கஷ்டம். என்ன 2 பேருக்கிட்டையுமே ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா, வாடெல்லாம் வந்து கைங்கரியம். நான் சின்ன பையனாக இருக்கணும்,
அதுலேருந்து ஜெகநாதாச்சார சுவாமி அவள் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நாவல் பாக்கத்தில் வந்து எல்லா பசங்களும் பெரியவாடாகிட்டா, எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து பேக்ரவுண்டு பசங்க நல்லா படித்து கிடைச்சி வந்துட்டா இப்போ எல்லோரும் வரா. அன்றைக்கெலாம் ஒரு சாதம் போடுறது கூட கஷ்டம். ஆனால் அந்த ததியாராதனைகள்லாம் அங்கே அந்த 10 நாள் நான் சின்ன பையனாக இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த ததியாராதனைகள்லாம் 10 மணிக்கு வந்து கோவில் அவர் இழுத்து போட்டு பெருமாளுக்கு பண்ணி அந்த கைங்கறி 10 வருஷமாக அவள்லாம் பண்ணார். சின்ன சுவாமி பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அவர் பெருமாள் திருவடி தான் கைங்கறி பண்ணிட்டுருக்கு. ஆனால் அதனால் பெரிய இருக்கட்டும், எல்லாரும் வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எது பெருமாளுக்கு ரொம்ப உகப்பு அப்படின்னா, தனக்கு யார் கைங்கரியம் பண்ணுறாளோ அவளை நீ வந்து உபேட்சை பண்ணாமல் அவளை நீ அபேட்சித்து அவளை சார்ந்து இருந்தால் தான் உனக்கு வந்து விசேஷம்னு பெருமாள். அதனால தான் சொன்னால் திருமால் அடியார்களையே பூஷிக்க நோன்றார்களேன்னு ஆழ்வார். பெருமாளை பூஷிக்கிறதுன்னு கூட சொல்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இன்னொரு பாக்கியம் அப்படின்னா, இந்த கைங்கரியம் பண்ணுற அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுற அவள் 2 பேரும் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கூட இருந்து இதை வந்து அனுகிரகிக்கிறா அப்படின்னா அதை விட பாக்கியம் நம்மளுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அதை பூர்த்தி பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதா ஸ்ரீகிருஷ்ணமார கல்யாண உபசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சொல்ல வேண்டாம், எல்லாரும் தெரிஞ்ச வேண்டாம். எவ்வளோ ஹோமங்கள் பண்ணிட்டோம், எவ்வளோ பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டோம். இதேக்கு நம்ம சம்பிரதாயத்தை பரப்பிட்டோம். நம்மளையே நீங்கள் இருக்கிற அவர் இருக்கிற அந்த பீரியடில் நம்மளாம் இருப்போன்ற ஒரு பாக்கியம் நம்ம கிடைச்சிட்டு பார்க்குறோம். அதுதான் நம்முடைய பெரியவா நம்ம ஆச்சாரியம் நம்ம கொடுத்துருக்க பெரிய பாக்கியம். வந்து அந்த சுவாமி இன்னைக்கு இங்கே எழுதுட்டாருன்னா எனக்கு உடம்பு நடுக்கிறது, பேச தெரியல, வார்த்தை வரல. இவர் 4 பாக்கம் திருமலை சதுர்வேத 4 பாக்கம் ஜெகநாத குமார தாத்தாச்சாரிய சுவாமி ஐயருடைய சொந்த சித்திக்கு தம்பி. இது எங்களை வாழ வைச்சவர் குடும்பக்கார். இந்த சுவாமியை பற்றி ஒரே வார்த்தை சொன்னோன்னா எல்லாரும் முடிஞ்சிடும். ஈனம் பண்ணவர் அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சார்னு ஃபேமஸாக ரொம்ப வரிமலைக்காக இருந்த சடகோப ராமானுஜ தாத்தாச்சாரிய அபிமானி. எனக்கு தெரிஞ்ச அந்த சுவாமியோட பல கிரந்தங்களை பல ரைட்டிங்ஸை புஸ்தகமாக அச்சடித்து தன் சொந்த காசில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. என்எஸ்ஆர் பரப்பினவர் அவர். என்எஸ்ஆர் திருவடியில் இத்தனையும் கிடையாது, அநேக பேருக்கு நம்ம சம்பிரதாய சங்கம் அத்தனை பேருக்கும் பரநியாசம் பண்ணி வச்சுருக்கார். ஆத்திரையும் பண்ணியிருக்கார். சாத கிராமத்தில் சிவமூர் சந்தை அந்த சன்னதி தேடின்னு போய் தேடி எத்தனையோ பேர் இன்னைக்கு மோட்ச வடிவல் கொடுத்துருக்கார். அந்த ராமாச்சார் திருவடியில் சேர்த்துருக்கார். அந்த பாக்கியத்தை அந்த சுவாமி எவ்வளோ பேர் கொடுத்துருக்காரு. சொல்லிகிட்டே போகலாம். ஒரு எண்ணு கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது, அவதார புருஷன்னே சொல்லணும். பரஸ்பரம் எப்போ சொன்னாலும் சரி 20-30 பேர் 20-30 கேங்கா ஒருத்தர் 2 பேர் ஆத்திரியும் பல கிராமத்தில் பேசுவார். அந்த என்எஸ்ஆர் இத்தனை பேருக்கு மோட்ச ராமானுஜி இப்போ சுவாமி தேசிகனுக்கும் மேலேன்னு சொல்லணும். அவர் மேலே உங்களுக்கு பாக்கியம், ஒரு பாக்கியம் உங்களோட சேர்ந்து நான் மனதில் சொல்லுவாங்க. அதுதான் மாலை கிடையாது. அடுத்தபடியாக இந்த மாமாவோட குமாரர் திருமலை ஸ்ரீபெரும்புதூர் திருமலை ஈச்சம்பாடி எங்களுடைய கொள்ளுதாத்தா பீரியட் இல்லையா, எழுதாத்தா பீரியட் ஸ்ரீபெரும்புதூரில் கொள்ளுதாத்தா பீரியட் ஸ்ரீபெரும்புதூர் தேசிகன் சன்னதி ஸ்தாபித்தார். பெரிய கோயிலில் போய் நம்ம ராவண சன்னதியில் போய் சேவிக்கும் பொழுது அந்த தேசிகனுக்கு சரியான ஒரு ரெகக்னிஷன் இல்லாமல் இருந்தது. எங்களது நம்ம இருட்டடிப்பு பல விதமான சங்கடங்களை வாழ்க்கை சேவிக்கிறதுல நம்ம ஆச்சரியம் சேவிக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கத்தில் தேசிகனுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு சன்னையை ஸ்தாபிச்சோம். அந்த காலத்தில் நம்ம கஷ்டம் செய்யணும். கவரி வித்ராங்க தான் அப்பெல்லாம் சொன்னோம். அந்த பேரில் ஸ்தாபிச்சு பண்ணியிருந்தான். தேசிகனை எங்கள் தாத்தாவும் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் பெருமாளை சேவிக்காங்க போன பெருமாளை ஸ்தாபித்தா சீனிவாசர். இப்படியே ஓடிட்டு இருந்தது. அது எனக்கு திருமலை அளவுக்கு இன்னைக்கு அரிமலைக்கு அந்த கோயில் இருக்கிறதுனாக்கா இந்த பக்கத்தில் அப்பா தபஸ் பண்ணாரு. தினம் ஜபம் 1000 ஜபங்கள் நாங்கள் யாரும் பண்ணலை. நாங்கள் நேரடியாக சொல்றோம், நாங்கள் யாரும் பண்ணல. அவள் கசன், எங்கள் அம்மா கசன் பசங்க பார்த்தோம். தாத்தாவோட சிஜா பேரங்க தபஸ் இருந்தார் பாப்பா. இன்னைக்கு அந்த கோயில் 1000 சக்கரத்தாழ்வார் நதி எத்தனை உற்சவங்கள்
1927 40 வரையிலும் திருவள்ளுவர் வீரராக பெருமாள் கால் நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு எங்கள் சன்னதிக்கு பெருமாள் எழுப்பார். என்ன விசேஷம்னு கேட்டாங்கன்னாக்கா, தூப்பல்ல அவதார ஸ்தலம் சுவாமி தேசிகன் 10 நாள் பிரம்மோத்சவம் பார்க்கிறார். 10 நாளும் வராது. பரதன் வாசலோட அப்படியே சேவிச்சுட்டு கை கூட்டி போயிட்டே இருக்கார். 10ஆம் நாள் உள்ள போயிட்டு மலையில ஏறுறார். 24 படி ஏறி அங்கே வார்த்தை பேசுகிறார். வரதனோட அனுகிரகம் கிடைக்கிறது, முடியாமல் கிடைக்கிறது, ஒரு தடவை கிடைக்கிறது. தூப்பல் நிலமாத ஒரிஜினல் தேசிகன். இங்க இவா சாவித்த தேசிகனுக்கு பெருமாள் நடந்து வர 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் பெருமாள் கால் நடிகா ஏண்ட பண்ணிட்டு ராத்திரி 9 மணிக்கு படுப்பார். அது விடியாரம் 4-5 மணிக்கு ஸ்ரீமுருகர். எங்க தேசிகனுக்கு 18லேருந்து 22 தடவை அவருக்கு வந்து மரியாதையாகும். திருப்பரிவட்ட மரியாதையாகும். எங்க பெருமாளுக்கு பெருமாள் தேடிட்டு வர அங்க ஒரு முறை, இங்க 18 22 முறை இங்க நம்ம தேசிகனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல சேர்ந்தவர். அதோட நிற்கல அவரை வறுமை உடல பெருமாள் அந்த தேசிகன். ஏன்னா என்ன இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், என்னை இப்போ அங்கே அனுப்ப போறேன்னு கேட்டுட்டார் பாட்டுக்கு. கடலில் உள்ள வார்ப்படம் பண்ணி பீட்டம் பண்ணி அதை இங்கே தேசிகன் சன்னதியில் அதை பொருத்தி செதுக்கி அதை பாலிஷ் பண்ணி 1 மாத காலம் சுதர்ஷனர் சன்னதி வாசல்ல அந்த தேசிகன் பிரதிஷ்டை பண்ணி 1 மாத காலம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வேன்ல ஏர்ல பண்ணிட்டு அயோத்தியா போற வழியில இருக்கிற எல்லா நதி தீராட்சியும் அவருக்கு வந்து மங்களாசம் ஸ்நானமாகுது. மங்கள ஸ்நானமாகுது. இந்த இடத்துல வண்டியில போறார். அவர் பேர அடிபட்டு இருந்தது. அதையும் தாண்டிட்டு போறார். எப்படி போயிட்டாரே தெரியாது. அவர் உட்கார்ந்து அந்த ஆசனம் அந்த சீட் அப்படியே நசைக்கு தூராக எடுத்து நிற்கிற தேசிகன் காப்பாத்தினார். அந்த மாதிரி ஒவ்வொரு நதியிலையும் அவருக்கு வந்து ஸ்நானம் பண்ணி வச்சு ஒரு கட்டணம் அடிச்சுட்டு போய் திருவைலான ஒரு டெம்பிள் அங்க ராமர் பட்டாபிஷேகத்தின் பொழுதோ சுக்ரீவனுக்கு தானமாக கொடுத்த திருமாளிகை. அதுல அந்த தேசத்தை சேர்ந்தவா ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல தேசிகனை பிரதிஷ்டை பண்ண. அந்த தேசிகனை இங்க வார்ப்படம் பண்ணி நம்ம சன்னதியில் ஏற பண்ணியிருந்த பொழுதோ இட் வாஸ் நாட் அன் ஆர்டினரி தேசிகன். சோ சீரியஸ். மூஞ்சியில ஒரு கோபம், ஒரு உகரம், நரசிம்ம மாதிரி இருந்தேன். அன்றைக்கே சொன்னேன் சிந்திக்கிட்டேன். இவர் சாதாரண தேசிகன். அன்றைக்கி ராத்திரியே வந்து நாங்கள் ஆர்டிக்கல் எழுதி எல்லாரும் அனுப்பினேன். சாதாரண தேசிகன் இல்லை, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அன்றைக்கி அடித்தேன். அன்றைக்கே அடித்தேன். இத்தனை மணியத்தில் வெரைட்டி வந்து அயோத்தியா கொடுத்துருக்கோம். இந்த தேசிகன் அங்கே ஏறினார். உடனே நமக்கு வெரைட்டி கிடைச்சிருக்கோம். அயோத்தியா வந்துருச்சு நம்ம கையில். அதோட இருக்கிற ராமனை ஏற பண்ணோம். ராமரை பரிவாரத்தோட ஏற பண்ணோம். இதுக்கெல்லாமே துவஜஸ்தம்பத்தை ஏற்பாடு பண்ணோம். வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி தேர் ஸ்ரீரங்கத்தில் தேர் பண்ணி இங்கேருந்து அனுப்பிடலாம். பிரம்மோத்சவம் பண்ணிட்டு நான் 4 வருஷமா இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இவன் தான் காரணம். அங்கே போனால் இவன் ஆச்சாரியனா கொண்டாடுறாங்க. இருக்கிற ஆச்சாரிய புருஷாலாம் அந்த இடத்துல நார்த்தில் அயோத்தியாவில் சித்திரவிழா டெம்பிளில் எங்க ராமரோட விசேஷமான ஒரு இடத்துல ராமரை ஸ்தாபித்தோட மட்டும் இல்லை, பிரம்மோத்சவம் பண்ணி நம்ம சம்பிரதாயமாக நடக்கிறது. அங்கே வீதி வரப்பாருன்றது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒத்துக்க மாட்டான். 140 ரிலாக்ஸ் பண்ணி பர்மிஷன் வாங்குறான். தேசிகன் வீதி வரப்பாரு போறாரு. உற்சவம் காண்ற மொத்தத்துக்கும் காரணம் இவன் ஒருத்தன் தான். இவன் ஒருத்தன். அதே மாதிரி மற்றனாலையும் இதெல்லாம் வந்து கோதாவரியின் பேர். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த தூண்களை ஏற்பை நிற்க உடையான். ராஜோட ராஜா என்ன பண்ணுறது, பெருமாட்டை விட்டுட்டு போயிடலாம். பூதங்கள் சேர்ந்து அந்த தூணை நிறுத்துறதா ஒரு வரலாறு உண்டு. பூதம் தான் பண்ண முடியும், மனுஷன் பண்ண முடியும். பூதம் இது நிச்சயமா அயோத்தியர் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அவன் மொத்த நாள் அவன் பிரதர்சனம் இருக்கான். அதெல்லாம் சின்னி கேட்டுவான். எதாவது வேணும் சின்னி அவ்வளோதான். மொத்த பொட்டியும் தள்ள கட்டிடுவான். பூதமாக தான் அந்த பூத பொறியில் இருந்தது. இந்த பூதம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குன்னு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். என்னோட மாமா பையன் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த 3 பேரையும் இதெல்லாம் கௌரவிக்கிறதுல நம்ம எல்லாருமே பெருமை பண்ணணும். சாமி சரி, நான்பாக ஜெகநாதாச்சாரியர் முதல்ல கௌரவிக்கிறோம். மாவரன் சாமி சாவல் பற்றி கௌரவிக்கிறோம். திருமலை ஈச்சர்பால சீனிவாசாச்சாரியர் மாவரன் அவர்கள் கௌரவிக்கிறார்.
நார்மல் ஜெகநாதாச்சார் நம்முடைய மாலன சுவாமிகளை கவனிக்க வந்து கேட்கிறோம். ஸ்ரீமதி நம்முடைய இச்சம்பாடி ஸ்ரீனிவாசாச்சாரியார் உத்தரமேரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கிறேன். ஜெகநாதாச்சார சுவாமி பெரிய காய்க்கு விட மாட்டாங்க. பெரிய பழுக்காம श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य विद्योगे अधिदत्तां सारथी श्रेणी भीषण करुणस्तोमपूर्ण जयस्थान धारण जगदवस्थान कारण निगदुष्कर्मकर्षण निगमसधर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिपदश्रेणी भीषण करुणस्तोमपूर्ण जयस्थान धारण जगदवस्थान कारण निगदुष्कर्मकर्षण निगमसधर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन सुभयद्रूपमण्डल सुरगणत्रासकण्डन सर्वग ब्रह्ममन्दिर सदनमन्दिर जय जय वत्सलक्षित वरजनिर्भव्यलक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन स्फुटितनिजालविन्द्यः गुरुतरज्वालपञ्जर हरिकटप्रज्ञविग्रह हरिकटप्रज्ञरुद्रः प्रणयकलामण्डित हरिजनत्राणपण्डित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन निगमलिश्रीरषड्गुण निगमनिर्व्यूढवैभव निगमरव्यूहवैभव हरिहयद्वेषिधारण परपुरक्रोशकारण जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिम्बालीडबन्धुर त्रिमहादेविबन्धुर वीररामाय परिश्रुत वीरमाला परिश्रुत जगमायन्तरन्त्रित हृदयालन्तयन्त्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महिमसंवत्सरक्षर वीरसंवत्सरक्षर शरणचक्रप्रतिष्ठित सकलतत्त्वप्रतिष्ठित विबुधसङ्कल्पकल्पक विबुधसङ्कल्पकल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवननेत्रत्रयीमय सबलतेजस्त्रयीमय निरवधिस्वादिचिन्मय निखिलशक्ते जगन्मय अमितविश्वक्रियामय शमितविश्वद्भयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवननेत्रत्रयीमय सबलतेजस्त्रयीमय निरवधिस्वादिचिन्मय निखिलशक्ते जगन्मय
अमित विश्वक्रियामय समित विश्वद्वयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन जितदृश्यमिनभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेवि मनोरथ प्रदावन् न विहङ्गे तथाङ्गदुर्यगुप्तः द्विजदुष्टमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेवि मनोरथ प्रदावन् न विहङ्गे तथाङ्गदुर्यगुप्तः कवितार्किक सिंहाय कल्याण प्रसादे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு வித்தியாசம் கிடையாது. எந்த பொண்ணாலும் அது திருமணவர் எந்த காரியத்தாலும் கடைசி வரையும் அது உத்வேகமாக இருந்து பூர்த்தி பண்ணி கடைசி வரையும் ஆழ வந்து பார்த்து பூர்த்தியாக நல்லபடியாக முடிக்கிறது ஒரு பெரிய சாகசக்காரன், ஒரு பெரிய விசேஷம். இதுதான் பெரிய சப்போர்ட் ஃபேக்டர் தான் அது. அதை தவிர எனக்கு ஒன்றும் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு கிடையாது. என்னை ஒரு மனுஷனாக வச்சு கூப்பிட்டு இங்கே சொல்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படுறேன். சுதர்சன யஜ்ன பிரயோகத்தை புஸ்தகமாக ரிலீஸ் பண்ணது எல்லாருக்கும் முக்கிய உபகாரம். ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா இனிமேல் மாலல கண்ணன் சாப்பிட கூட காரியம் இருக்காது. அவாவாலே பண்ணிட்டு தான் போட்டோம். அந்த மாதிரியா இதில் இல்லாத விஷயமே இல்லை. எல்லாம் சகலமும் ஒரு அப்படியே வாசல் புத்தகம் வாசல்கிட்ட நம்ம அந்த அக்னியை வைத்து வைக்கிறணும்னு போட்டிருக்காது. என்ன வைத்து வைக்கிறணும் அப்படின்னா அதுதான்ப்பா நமக்கு பிரதானமானது. அது என்ன அப்படின்னு ஒன்றும் பெருமாளை தத்து தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறது மாத்திரம் ஒரு வீட்டு வரைக்கும் பண்ணணும்னு பெருமாளை ஆவாகனம் பண்ணாலும் அந்த இது வைத்து வைக்கணும் ஆகிடுது. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அந்த அதுப்பா இது என்னன்னே தெரியல, இன்னமும் என்னன்னே தெரியல அப்படின்னு அந்த மாதிரி இதில் இல்லாத விஷயமே இல்லை. இன்னும் அவ்வளோதான் ஒன்றும் காரியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரும் போட மாட்டான். இந்த எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுதான். அந்த மாதிரி இது இல்லாத விஷயமே இல்லை. சகலமும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இந்த லௌகிகாலுக்கும் சரி வைதிகாலுக்கும் சரி எல்லாருக்கும் உபயோகப்பட முடியாத ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகம் இந்த மாதிரி புத்தகம் போட்டது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாக்கியம். वेंकटनाथार्य कविताचिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रङ्गेश विज्ञप्तिकरामयस्य चकारचक्रेश ऋतिं निवृत्तये समाश्रयेऽहं वरपूरणीभ्यः तं पूरनारायणनामकं मुनिं रङ्गेश विज्ञप्तिकरामयस्य चकारचक्रेश ऋतिं निवृत्तये समाश्रयेऽहं वरपूरणीभ्यः तं पूरनारायणनामकं मुनिं सौदर्शन्युज्जिगाना दिशि दिशि विदिशि तिरस्कृत्य सावित्रमर्चिः वाक्यावाक्यान्धकाराक्षतजगदगदङ्गारभूम्ना स्वधाम्ना दोःखर्जूर दूररज्जद्विभुरपरिवधूकण्ठवैकल्यकल्या ज्वाला चाज्वल्यमाना वितरतु भवतां वीप्सया भीप्सितानि पद्यानां तत्त्वविद्याद्युमनगिरिसविद्य विद्यङ्गसङ्ख्याधराणाम् अर्चिष्वङ्गेतुनेते स्वादृशि वरदमः पुंसि षड्वंशितेन साङ्घैः सौदर्शनं यः पठति कृतमिदं पूरनारायणेन स्तोत्रं निर्विष्टभोगो भजति स परमा चक्रसायुज्यलक्ष्मीं कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. அந்த ஷால் கேட்டு ஸ்ரீனிவாசம் வரணும்னு சாமி போட்டோ எடுத்து முதல்ல விஜய்க்கு அனுப்பிடும். விஜயோட முடியாதுக்காக அதான்
பரத்துக்கு ஒன்று போகுது, பரத்துக்கு ஒன்று போகுது. விஜயராமன் சுவாமிக்கு கையில் வச்சு அனுகிரகம் கேமரா பார்த்து விஜயராமன் சக்கரவர்த்தி சுவாமி संवत्सरमेवावरुन्धे मौञ्जी भवति ऊर्ध्वेन्द्राः ऊर्ध्वमेवावरुन्धे चित्रानक्षत्रं भवति चित्रं वाहेतर्म यदश्वमेधस्समृद्ध्यै शरणं पवित्रं विदं पुराणं येन भूतसरणिदुष्टानि येन पवित्रेण शुद्धेन भूताः दिवात्मानलामिन्द्रेम लोकस्यत्वानमर्जिमत्पवित्रं ज्योतिष्मत्ताजमानं महस्वदे अमृतस्यधाना बहुधालोभान् तरणन्नो लोके दुधितान् दधातु विजयवल्लीनाधिकासमेत श्री சத்ரராஜபெருமாளனுகிரகம். வீரராமன் சுவாமி விஜயராமன் சுவாமி தேவரையருக்கு இந்த ஷாப் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். தேவை நீங்கள் வரும்போது வாங்கிக்கணும், இல்லைன்னா நான் பஃபலோக்கு கொரியர் பண்ணிடுறேன். அப்படி ஒன் பை ஒன் பிக்கப் ஆகிட்டு வருது. எல்லாம் பெருமாளோட அருள் எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். எங்களோட ஆஃபீஸர் நமஸ்காரம் எல்லாரும். பெரிய மகனீயர்களே, அவர் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. நானே கூடம் சேர்ந்த நானும் மனம் பெறும் மாதிரி விஜயநாதங்கிற பெயரோட யாருனாரும் நம்மளே டிசைட் விஜயநாதன் கூட சேர்ந்த எங்களுக்கு நானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கெல்லாம் 15-16 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல என்ன கனவுகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், வித்தியாசமா இருக்குது. ஆனா அவர் அந்த காலத்திலேயே வித்தியாசமா யோசிச்சார். 16 வயசுலயே ஸ்ரீரங்கம் போய் ஆண்டவன் ஆசிரமில் இருக்கிற வாத்தியார்கிட்ட படிக்கணும், பெருமாள் மேல ஈடுபடணுங்கிறது ஒரு பெரிய அனுகிரகம். பெருமாள் அனுகிரகம் பண்ணி தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. 15-16 வருஷத்துலேருந்து அவர் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே அவரோட செல்ல பெயர் சொல்லாமல் கூடாதுன்னு பார்க்குறேன். அவர் பேர் பகவான் பேர் நாங்கள். ஏன்னா நாங்கள் அவர் அப்படி தான் கூப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோமம் அவரே வெங்கடாத்தில் பண்ணி வச்சார். விஷ்ணு சஹஸ்ரநாம யஜ்ஞம். அவர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அமெரிக்காவில் இருக்கார், நம்ம இந்த ஊரில் இருக்கோம், நமக்கு ஒரு சமஸ்கிருதம் தெரியல, ஒரு கிரமமும் தெரியல. அவ்வளோ நாள் அமெரிக்காவில் இருக்கார். 1990 போனவர் இவ்வளோ தூரம் விசேஷமாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம். பிரமாதம் பண்ணி வச்ச பிறகு தான் எங்களுக்கு புரிஞ்சுது. நானே பண்ணுறேன் என்ன உடனே அவர் பண்ணிய கிரமம் பண்ணி. பட் அவர் சொன்ன மாதிரி அவர் மனசில் ஒரு இன்ஜினியரிங், ஒரு தெளிவான ரிசர்ச் மைண்டட் பர்சனாக இருக்கிறதுனால இதுவே ஒரு ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஏன்னா அமெரிக்காவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமை வந்து ப்ராபப்ளி ஏன் நம்ம இந்த புதுசாக இந்த பையன் அதுக்கு மட்டும் சயின்ஸ் மட்டும் பண்ணணும், இது வேதாந்தங்கள் விஷயங்கள் நம்ம பண்ணுற கிரமங்களையும் அதை கொண்டு வரலாமேங்கிற முயற்சி தான் அதை நினைக்கிறேன். அதை எஸ்ஓபின்னு சொன்னார், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒரு பேர் எல்லாத்துக்குமே. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உருவாக்கிறது, அதில் அவர் கூட எங்களுக்கு இருந்தது மனசில் பெரிய சந்தோஷம். அவர் ஏன்னா நாங்கள் வாரம் வந்து ஒரு 3-4 வருஷமாக சத்சங்கம் ஒன்று பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை காத்தால நம்ம டைம், அவர் சனிக்கிழமை ராத்திரி. அவர் வந்து பொறுமையாக எல்லாருக்குமே இருந்து அது ப்ரொஃபஷன் பண்ணுறதோ சில விஷயங்கள் சொல்லித்தரதோ சொல்லுவார். அது எல்லாத்தையும் கேட்டுக்கிறதுனால எங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. மாமா சொன்னார் 60 வயசில் ஆரம்பித்தா தாங்குமான்னு.
வேற ஒன்றும் இல்லை. எப்போ பெட்டில் எடுத்துருந்தவர் அட்லீஸ்ட் நம்ம காரியங்கள் முடியறதுக்கு முன்னாடி இதை படிச்சலாமே, அதில் கொஞ்சம் மாதிரி காரில் சிரவணம் பண்ணால் இதை புண்ணியம் கிடைக்கும், போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் தான் முடிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போகிறது அவர் சொன்ன மாதிரி விஜயராகவன் வந்து அவருக்கு என்ன அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரேங்கிங் போது என்ன கேட்டாலும் ஒரு சொல்லுவார் இதுதான் பகவான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அவர் பேர் பகவான் அவர் பேர் சொல்லுவார். ரேங்கிங் தான் அந்த காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுடைய சீனியர் போட்டு நம்மளை மடக்குவான். ஏன்னா அவளுக்கு நம்மளோட அது ரேங்கிங் விருந்து இப்போதான் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு மாதிரி ஒரு ரூலாகவும் ரெகுலேஷனாகவும் இருக்குது. அப்போதான் அது வந்து ஒரு அறிமுகமாக இருந்தது, அது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, ஒரு தமாஷாவும் ஒரு விளையாட்டாகவும் இருந்தது. பட் அது விவரங்கள் விவகாரமாகிட்டு அதனால தான் பிரச்சனை. வெரி குட் எஃபர்ட், நல்ல எஃபர்ட், ஸ்டூடெண்ட் தி குவாலிட்டி ஆஃப் தி புக் பிரசன்டேஷன் எக்ஸலென்ட். பார்த்து பண்ணாரு டெடிகேட் ஆகுது. It's very appropriately priced. This is for the beach. So This is not this is not even actual printing cost. It is not less than the 50% of the printing cost. அதான் ரொம்ப greatly subsidized. It goes to Swami Vijayaraghava. efforts போட்டதுக்கு வந்து எனக்கு விமர்சனம் இது ரொம்ப வாஸ்தவம். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் உங்களோட சேர்ந்து இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம். Thanks a lot, sir. Thank you. எந்த ஒரு கூட்டம் நாங்கள் எல்லாம் சாதிச்சுங்க. ரசூயை தமிழம் அருமையான புஸ்தகம் ஜெகநாதன் இந்த ஸ்வரத்துக்கு ஈடுகளே ஒன்றுமே கிடையாது. சுவாமியோட எல்லாருமா சேர்ந்து ஒரு புஸ்தகம் தயாரித்து சாஸ்திர சம்பந்தமாக பண்ணிடுறது எதிர்காலத்துக்கு நல்லது. யாரும் இதை மீற முடியாது. இந்த புத்தகத்தை வச்சுட்டா சாஸ்திர சம்பந்தம் இது கிடைக்காது. அவரை சார் நீ விரோதமாக எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை அது இந்த சுந்தரகார சந்தையில் வெள்ளப்போற சுந்தரகார சந்தையில் இது அமைக்குது. ஒன்றும் இல்லை, யாருக்கும் குறை கிடையாது. இனிமேல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும், நாடு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம் ஸ்ரவணம் பண்ணணும், எப்போவாரும் இந்த சோதனையும் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் எப்போ பண்ண முடியுமோ அப்போ இந்த ஹோமங்கள் கிரகங்கள் நல்லா இருக்குது, நாடு நல்லா இருக்குது, நாமளும் நல்லா இருக்குது, எல்லாரும் என்ன என்னுடைய சம்பந்தி முத்து ராகவாச்சாரியா 2 வார்த்தை பேசணும். இவரை பற்றி சொல்லணும்னாக்கா இவரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. அப்பாவை சொன்னாக்கா உலகமே பிரசித்தி. ரங்கநாதாச்சார்னு ஒக்கூரில் ஆஞ்சநேயர் சந்தையில் வெங்கையம் பண்ணிட்டு இருந்தார். அது விட்டுடுங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஒக்கூரை திரு காயங்கள் அமைக்க விட்டு வலினா பண்ணி எப்போ தான் ரங்கநாதா ரங்கநாதா எந்த ரங்கநாதன் எல்லாம் யோசிச்சுட்டுப்பா. இவர் அப்பாவை தான் கூப்பிட்டு இருந்தார் ஒக்கூரை ஐசிங்கிறது. அந்த ரங்கநாதன் இல்லை, ரங்கநாதா எப்போ பார்த்தாலும் ரங்கநாதன். அவர் எல்லாம் முடிஞ்ச சிஷ்யாலாம் கலந்து அவருக்கெல்லாம் சாத்த போட்டு எல்லாம் போன பிறகு முடிஞ்சதுன்னா எல்லாம் மீந்ததுன்னா சாப்பிடுவார், ஆற்றி கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய மகான இனிமேலாம் பார்க்க முடியாது. அவரோட திருக்குமார அந்த சுவாமி 2 வார்த்தை பேசணும் பார்க்கிறோம். இந்த மாதிரி பெரிய சங்கத்தெல்லாம் பேசுகிறது, ஆஃபீஸ்லாம் எல்லாம் பேசணும்னா இன்ஜினியரிங் பற்றிலாம் பேச தெரியும். ஆனால் இந்த மாதிரி நடுவெல்லாம் பேசுறது வார்த்தைகளும் சரியான உபயோகம் கிடையாது. சரியான வார்த்தையை சொல்றது அது இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்க சொல்ல முடியாது. எப்படின்னா என்னென்ன பண்ணி முடியிருக்கேன்னா எங்கள் ஒரு ஆடிட்டர் சொல்லுவார். அவர் பெரிய ஆடிட்டர் அவர் பார்க்கலாம். நீ எப்படி இருக்கிற அப்படின்னாக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படின்னா யாரோ பண்ணி வச்சதை நான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அதுக்கு மேலே பார்த்தாங்கன்னா அம்மா நாங்கள் வம்சம். அவர் வந்து சீபாட்சி மாசத்துலாம் வாங்கி வச்சுட்டார். அதனால் இவர் கூட கல்யாணத்தில் போட்டார். இவ்வளோ பெருசு போகிறீங்க இதெல்லாம் போட்டுக்கலாமான்னு கேட்டேன். அப்புறம் சொன்னால் இல்லைடா அவங்க தாத்தாலாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஆனால் சீபாட்சி மாதம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் போட்டுன்னு உட்காந்துருக்கோங்க. எங்களுக்கு யோகி இல்லையோ வாங்கி கொடுத்துருக்கு எங்கள் தாத்தா, அவன் தாத்தா. அதனால் வந்து எங்களுக்கு யோகி இது நாங்களே அசூம் பண்ணிக்கிறோம். அது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் சேர்றதுல இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் பார்க்கலாம். சொன்ன மாதிரி எஸ்ஓபின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சம்பிரதாயத்தில் வேதம் வருது அப்படின்னாக்கா ஒரு மூலம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. எடுத்து இந்த மாதிரி புத்தகம் இருக்குது தெளிவாக பண்ணி வச்சுருக்கா. அது பாதி வந்து செல்லரிச்சு போயிடுது, பாதி வந்து வேறு விதமாக போயிடுது. இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்கள் சம்பந்தித்துவத்தில் என்ன ஒரு பெருமைன்னா இந்த மாதிரி நாலேஜ் வச்சுருக்க சம்பந்தி இல்லை நமக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் எனக்கு சம்பந்தி, ஆனால் அவருக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலாம்.
அந்த மாதிரியான சம்பந்தி. அந்த சுவாமியோட ரொம்ப ஒரு பரிச்சயம். இப்போ கூட அழைச்சிட்டு போய் அயோத்தியாவில் ஒரு 4 நாளைக்கு எங்களெல்லாம் நல்லா ராமரோட சேர்த்து குளிப்பாட்டி நல்லா அழைச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு 4 நாள் உற்சவத்துக்கு அழைச்சிட்டு இருந்தார். அந்த சுவாமியோட கூட நிறைய ஸ்லோகம் இருக்கிற ரங்கநாதன் அவர் கூட நிறைய ஸ்லோகம் எல்லாம் சொல்லிருப்பேன். எல்லாரும் அவரை கேட்குறாங்க. ரங்கநாதனோட நான் ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவள்லாம் ரொம்ப ரெங்கப்பான்னு சொல்லுவாங்க. அவரே அவருடைய கசின் அந்த இவர் நம்ம நாமபாக்கம் தேனாதாச்சாரியர் திருக்குமாரன் ரகுநாதன் ரகுன்னு ஹைதராபாத்ல இருக்காரு. அவரை சொன்னார். ஆக்சுவலா நீங்க வந்து ரங்கப்பான்னு சொல்லு. ஆக்சுவலா அவர் மாதவ சாமி சொன்னா அவருக்கு தெரியும். அவர் கூட வாசிப்பாருன்னு சொன்னார். இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, எங்கள் தாத்தா வந்து ஒரு தடவை வந்து காந்தி காமக்கோட்டைக்கு எல்லாரும் சதஸில் உட்காந்துருந்தான். அப்போ வந்து எல்லாரும் வந்து சதஸில் வந்து 10,000 நிறைய சம்பாவனை இதெல்லாம் கொடுப்பான். அந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம். 10,000 வேட்டி 10 ரூபா நான் கொடுப்பேன். அப்போ வந்து அவனுக்கு என்ன தெரியும், அதாவது தெய்வபுரம் தெரியும். ஏன்னா சேவிக்கிறான். ஆமாம் 1000 பேருக்கு 100 சேவிப்பேன் அப்படின்னா ஒன்று. அப்படி நான் அப்போ ஒரு 2 இது பிரபந்தம் சேவிப்பேன் அப்படின்னேன். ஒன்று 1000 பேர் என் ஹேண்ட் இருக்கேன். 1000 பேர் 2 தான் தெரியும். அவனை ஜெயிச்சு சொல்லுவேன், நான் கூட ஜெயிச்சேன். அந்த மாதிரி நான் கூட ஜெயிச்சேன். நம்ம சந்தோஷம். இன்னைக்கு இந்த வைபவம் இந்த ஆத்திர நடக்கக்கூடிய ஒரு யோகியதை அந்த பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா. ஆச்சாரியன் இல்லாமல் நடக்காது. ஆச்சாரியன் மூலியமா ஏற்படுத்தி கொடுத்தார். ஆச்சாரிய குமாரர் உட்காந்துருக்கார். ஆச்சாரிய வம்சத்தை குமாரர் உட்காந்துருக்கார். ஆள் பார்க்கறது வரதாச்சாரியமும் வாசவாச்சாரம் கோபனர் அவரது ரண்யம் அந்த வம்சத்தை சேர்ந்த உட்காந்துருக்கார். இவரெல்லாம் இச்சபாரி வம்சம். எல்லாம் எங்கள் அம்மாவுடைய இந்த மாதாவகர வம்சம். இவ்வாறெல்லாம் இந்த மகனியர்கள்லாம் இங்கே சேர்ந்து இந்த ஆற்றுல இந்த வைபவம் நடைபெற வச்ச அந்த சுரக்ஷண ஆழ்வாருக்கு என்ன சொல்றது? கண்டனட்டு சேவிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். அன்றைய நாள் இன்றைய நாள் யாரும் இந்த சண்டை சண்டை இல்லாத வரைக்கு நல்லபடியாக இருக்கணும்னு அந்த சுரக்ஷ பகவான்கிட்ட விண்ணப்பம் பண்ணிப்போம். இந்த தருணத்தில் ஷார்ட் நோட்டீஸில் எவ்வளோ சிரமங்களை பார்க்காம, சிரமங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே குடிபெயர்ந்து வந்திருக்கிறது மகனீய சௌபாகியர்கள் மொத்த பேருக்கும் சிரவணம் சார்பாக, முக்கியமாக விஜயராகவன் சக்கரவர்த்தி சுவாமி சார்பாக ஐயமுறைய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கணும், பல ராத்திரை நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தன்யவாதம்.